ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன் டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 22 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை. இன்றைய நாட்கள்ல இருந்து இந்த 7 நாட்கள்ல கிரக நிலைகள் பார்க்க போனால், சூரியன் புதன் 12ஆம் இடத்திலையும், சனி 2ஆம் இடத்திலையும், ராகு 3ஆம் இடத்திலையும், குரு 4ஆம் இடத்திலையும், கேது 9ஆம் இடத்திலையும், சுக்கிரன் செவ்வாய் 11ஆம் இடத்திலையும் இருக்காங்க. இப்போ நம்ம முதல் நாள் அன்னைக்கு திருவோண நட்சத்திரம், சனிக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம். நம்ம லக்கணத்துல தான் அந்த நட்சத்திரம் இருக்கு. சந்திரனுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்ப ஒரு உறவுகள், திருமண வரன் பார்க்கறது, குழந்தை பேரு, தெய்வ அனுகிரகம், ஆராய்ச்சி, கல்வி, கலைகள், குழந்தைகள் நலம் அனைத்துக்கும் நல்ல நாளாக செயல்படும். இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் சந்திரன் பலமாக இருக்கிறார். இப்போ நம்ம மகர லக்னத்தில் லக்ன புள்ளி என்பது சந்திரனாக அமைந்திருந்தால், அந்த லக்னத்திலேயே இந்த சந்திரன் இணைகிறார் என்று பொருள். அப்போ நம்ம சிந்தனை, செயல்திறன் இதெல்லாம் இன்வால்மெண்ட்டு அதிகமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் எழுச்சி மிக்கதாகவும் அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம், மதியம் 3:44 வரை 2 பாதங்கள், அவிட்டம் 1-2 பாதங்கள் மகர ராசியில் இருக்கிறபடினால அந்த மதியம் வரைக்கும் மகர ராசியிலிருந்து செவ்வாய் போல பலன் தருவார். செவ்வாய் கிரகமானது நமக்கு லாபஸ்தானத்தில், செவ்வாயினுடைய அமைப்பு கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் போல செயல்படுகிறார். அப்போ இந்த செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு நன்மை செய்கிறார். மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் இதுக்கெல்லாம் ஒரு வெற்றியை கொடுக்கிறது. அதனால் இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக டிசம்பர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு சதய நட்சத்திரம், கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. அதே சதய நட்சத்திரத்தில் சனியும் பயணிக்கிறார். அப்போ நமக்கு 2ஆம் வீட்டில் சனி சந்திரன் சேர்க்கை பெறுகிறது. இந்த 2ஆம் வீட்டில் சனியும் சந்திரனும் இருப்பது பணவரவு, வேலை, ஒரு தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில், இதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அதே நேரத்தில் சனி சந்திரன் என்பது 7ஆம் வீட்டுக்கு அது கொஞ்சம் மைனஸ் பண்ணும். 7ஆம் வீடுனா கணவன் மனைவி உறவு, அல்லது இப்போ நம்ம புதுசாக சந்திக்கிற கஸ்டமர்னால கொடுக்கல் வாங்கல், இது சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன சஞ்சலங்களை ஏற்படும். இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்பது ராகுவினுடைய நட்சத்திரத்தில் சேருது. அதனால் பணவரவுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாளாகவே இருக்கும். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 19, பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசியில் குரு போல செயல்படுகிறார். இப்போ லக்னத்துக்கு 4ல் இருக்கார் குரு. அப்போ இந்த 4ஆம் இடம் என்பது உற்பத்தி சார்ந்த துறைகளை குறிக்கிறது, மூலதனத்தை குறிக்கிறது. மற்றும் நமக்கு ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது. அதனால் அது நம்மளுடைய செயல்பாட்டு திறனை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். இந்த குருவினுடைய செயல்பாடு என்பது சூரியன் புதனுடைய செயல்பாடுகளைப் போல ஒரு இணைவை ஏற்படுத்தி கொள்ளும். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு, 12ஆம் இடத்துல சூரியன் புதன், இந்த 3 கிரகங்களும் 2 பாவங்களில் இணைவு ஏற்படுகிறது. அதனால் இது ஒரு தொழிலை விரிவாக்குறது, ஒரு புதிய தொழிலுக்கு, புதிய ஃபீல்டுக்கு, நம்மளை வெளிநாட்டு வேலைக்கு இட்டு செல்வது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். டிசம்பர் 20ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார்.
சனி நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த நாள் வந்து உற்பத்தி சார்ந்த துறை, வேலை வாய்ப்பு, தொழில், சொந்த தொழிலாகட்டும், அது விவசாயமாகட்டும், ஒரு ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்ட தொழிலாகட்டும், இதெல்லாம் நல்லா சிறப்பாகுது. அதே நேரத்தில் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது, புதுசாக நபரை சந்திக்கிறது, பிரயாணம் போகிறதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்திடணும். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது தகவல் தொடர்புக்கு இந்த சனி வந்து நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் புதிய மாற்றத்தை சிந்திக்காமல் இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது நல்ல நாள். டிசம்பர் 21 வியாழக்கிழமை மீனராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் பயணிக்கிறார். புதன் நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சூரியனோட சேர்ந்து இருக்கார். இந்த புதன் நிற்கிற நட்சத்திராதிபதி யார்? கேது. அவர் வந்து நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி இதுக்கெல்லாம் சிறப்பு தரும். வெளிநாடு தொடர்புடைய வேலை வாய்ப்புகள் சார்ந்து நன்மைகள் தரும். புதிய வேலை, புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது. அடுத்தது கடைசி நாள் வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 22, அஸ்வினி நட்சத்திரம். அப்போ 4ஆம் இடத்துல சந்திரன், குரு ஏற்கனவே அங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவரோடு சேர்றாரு. அப்போ இந்த குருச்சந்திர யோகம் அங்கே ஏற்படுகிறது. கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்துக்கு சாதகமாக அது வேலை செய்யும். அதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள், மருத்துவத்துறை, மருத்துவம் சார்ந்த வியாபாரங்கள் மற்றும் நமக்கு ஏதாவது ஒரு பொருள்களை வந்து நம்ம ரீசைக்கிளிங், ரீப்ராசஸிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது வாங்கி விற்கிறது, ரீசைக்கிளிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸுக்கெல்லாம் டெவலப்மெண்ட். சில பேருக்கு உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் பண்ண வேண்டியிருக்கும், ஆன் டியூட்டியில் வெளி வேலைகள். இந்த பிரயாணங்கள் மூலம் வரக்கூடிய ஒரு ஆதாயம்னு எடுத்துக்கணும். இப்படி இந்த 7 நாட்களுமே நமக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் இருந்து 4ஆம் வீடு வரைக்கும் சந்திரன் பயணித்து நமக்கு நட்சத்திரங்கள் வழியாக நன்மை தருகிறார். 12 பாவ உபநட்சத்திரங்களை தெரிந்து கொண்டால் நட்சத்திர சூத்திரத்தை பயன்படுத்தி நமது கேள்விகளுக்கான பதில்களை இன்னும் உறுதியாக நாம் தெரிந்து கொண்டு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.